ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடர்கின்றோம். வாருங்கள், இந்த நிகழ்ச்சியை நமக்காக விளக்கங்களோடு தெளிவுபடுத்த இருக்கின்றவர் தந்தை ரேமன் ஜோசப் அவர்களை வரவேற்போம். வணக்கம் தந்தையே. வணக்கம். அதன் பிறகு 14. அப்பொழுது யூதா அரசர் எசேக்கியா லாக்கீசில் இருந்த அசிரிய மன்னனிடம் தூதனுப்பி, நான் பாவம் செய்துவிட்டேன், எனவே என்னை விட்டு திரும்பிச் செல்லும், நீ கேட்பதை நான் தந்து விடுகிறேன் என்றார். ஆக இதுதான் எசேக்கியாவுடைய வீழ்ச்சி என்று நான் சொல்வேன். எவ்வளவு தைரியமாக இருந்தவன் இந்த சனாக்கரிப்புக்கு எதிராக வலுவான குரல் கொடுத்தவன். சனாக்கரிப்புக்கு நான் உனக்கு கட்டமாட்டேன், இதுவரை கட்டி வந்த அந்த பணத்தையோ அல்லது அதற்கான தொகையோ நான் நிச்சயமாக நான் கட்டமாட்டேன் என்று சொன்னவன் திடீரென்று முழுவதுமாக மாறுகிறான். அப்படின்னா அவனுக்கு அவ்வளவு நெருக்கடி இருந்திருக்கிறது. இல்லாவிட்டால் சற்று முன்னால், ஒரு 2 நிகழ்வுக்கு முன்னால் தான் அவன் ரொம்ப தைரியமாக சொல்லுகிறான், இனிமேல் நான் உனக்கு எதுவுமே கொடுக்க மாட்டேன் என்று வீராப்போடு பேசியவன் திடீரென்று அவனுடைய காலில் சரணாகதி ஆகிறான். உனக்கு நீ என்னதை கேட்குறியோ அத்தையும் தந்து விடுகிறேன், நான் பாவம் செய்து விட்டேன், நீ என்னுடைய நாட்டை விட்டு திரும்பி செல்லும், நீ கேட்பதை நான் தந்து விடுகிறேன் அப்படிங்கிறான். நீ எதை கேட்டாலும் நான் கொடுக்குறேன். இது இந்த ஏரோது அந்திப்பாசு எரோதியாவுடைய மகள் சலோமிக்கு கொடுத்த வாக்குறுதி போல, நீ எதை கேட்டாலும், என் சொத்தில் என் ஆட்சியில் பாதியை கேட்டாலும் நான் கொடுத்து விடுகிறேன் அப்படிங்கிற மாதிரி தான். அந்த நிலைக்கு எசேக்கியா போயிடான். நீ எதை கேட்டாலும் தர்றேன், நீ என்னை மட்டும் விட்டுரு, என் நகருக்குள்ளே நுழையாத. அப்படின்னா நகருக்குள் இவர்கள் நுழைகின்ற ஒரு ஆபத்து இருக்கிறது. எசேக்கியா பல முயற்சிகளை செய்திருப்பான், ஆனால் அவனால் செய்ய முடியவில்லை. செய்தான், எசேக்கியா செய்தான். எந்த அளவுக்குன்னா, இதே பகுதியில் நம்ம குறிப்பேட்டு புத்தகத்தையும் நாம் பார்க்கலாம். குறிப்பேட்டு புத்தகத்தில் நிறைய பணிகளை அவன் செய்திருக்கிறான். அது மட்டுமல்ல, இந்த ஏசாயா புத்தகத்தில் இதை பற்றி சொல்லுகின்ற போது ஒரு சில கருத்துக்கள் வருகிறது. என்னென்னா, அவன் இந்த மர்ரான் சொன்ன உடனே என்ன பண்ணுறான், சனாக்கரிப்பு பெரும்படையோடு எருசலேம் நோக்கி வருவான்னு சொன்ன உடனே எருசலேமுக்கு வெளியில் கெதரோன் பள்ளத்தாக்கில் போகிற தண்ணிகளை பூரா ஊற்றுகளை எல்லாம் அடைக்கிறான். இவனுக்கு எதுக்கு தண்ணி கொடுக்கணும், நம்ம தண்ணியை ஏன் இவனுக்கு? ஏன்னா இப்போ படைகள் வருகின்ற போது 2 லட்சம் பேர் வருவாங்க படையில் உள்ளவர்கள். இப்போ அவங்களுக்கெல்லாம் தண்ணி, நீ தண்ணி இல்லாமல் செத்துப்போ என்று சொல்லுகிற அளவுக்கு. அதனால இவங்க வழக்கமாக போர்களெல்லாம் அங்கே நடக்கும், சமவெளி பகுதியில் நடக்கும். தண்ணீர் ஏதாவது குளங்குட்டைகள் இருக்கும்ல, அந்த அடிப்படையில் தேங்கி இருக்கும் தண்ணீர். அதுக்காகவே நிறையா போர்கள் இந்த சமவெளி பகுதியிலாம் நடக்கும். போர் வீரர்கள் தண்ணி இல்லாமல் சாகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதை சொல்லியே செய்கிறான். இவர்களுக்கு ஏன் நான் தண்ணி கொடுக்கணும், செத்தா செத்து தொலையட்டும், நீ தண்ணீர் எங்கெங்கெல்லாம் கெதரோன் பள்ளத்தாக்குக்கு தண்ணீர் போகிற வழிகள் இருக்கிறோ எல்லாத்தையும் அட அப்படிங்கிறான். அது மட்டும் இல்லை, இவன்தான் இந்த கெதரோன் பள்ளத்தாக்கில் விழுந்த கேகோன் நீர்வீழ்ச்சியை அல்லது அந்த நீரூற்றை நகருக்குள்ளே கொண்டு போகிறார்.
தாவீதுனுடைய நகருக்குள்ளே கொண்டு போகிறான். கொண்டு போய் அந்த பக்கம் வந்து ஒரு பெரிய குளமே கட்டுறான். அதுதான் சிலோவாம் குளம். அந்த குளத்தில் வந்து தண்ணீரை தேக்கி வைக்கிறான். இந்த சிலோவாம் குளத்துக்கு தண்ணீர் எங்கேருந்து போகணும்? இந்த கேகோன். இது எப்போ கட்டுறான்னா இந்த அசிரியனுடைய முற்றுகைக்கு முன்னாலே கட்டிடுறான். கட்டி தண்ணீரை உள்ளே கொண்டு போயிடறான். அதனால் இவனுக்கு தண்ணீர் பிரச்சனையே இல்லை. போர் நடந்த போது, இந்த முற்றுகையிட்ட போது எந்த பிரச்சனையும் இவனுக்கு வரவில்லை. தண்ணீர் பிரச்சனையே வரலை. ஏன்னால் போதுமான தண்ணீர் வந்து அங்கே சிலோவாம் குளத்துக்குள்ளே கிடக்கு. மக்கள் அதை பெற்று அந்த தண்ணீரை எடுத்து பயனுக்கு வைத்துக் கொள்கிறார்கள். இல்லாவிட்டால் இவர்கள் எப்பொழுதுமே எங்கே வரணும்? கிதரோன் பள்ளத்தாக்கு வரணும் தண்ணீருக்காக. இப்போ தண்ணீரையே அவன் மேலே கொண்டு போயிடான். வாய்க்கால் கட்டி உள்ள சுரங்கப்பாதை அமைத்து 500 மீட்டர் சுரங்கப்பாதை, ஏறக்குறைய 3 அடி உயரமும் 3 அடி அகலமாக தண்ணீர் போகிற அளவுக்கு அங்கங்கே நீர்த்தேக்கங்களை சேர்த்து தண்ணீர் சேர்ந்து போகிறது மாதிரி ஒரு நல்ல அமைப்பை வைத்திருக்கிறான். இதெல்லாம் ஏறக்குறைய கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னால் 700களிலே இவன் நடத்தி காமிச்சிருக்கிறான். இந்த முற்றுகைக்கு முன்னாலே இதை போட்டான். அப்போ எந்த அளவுக்கு அவன் வந்து ஒரு தீர்க்க தரிசன பார்வை அல்லது ஒரு இறை நோக்கி சிந்தனை அவனுக்கு இருக்கிறது என்பது இதிலேருந்தே தெரிகிறது. அதனால் இவன் இந்த எருசலேமை வந்து பாதுகாப்போடு தான் வைத்திருக்கிறான். முற்றுகை என்று வந்துவிட்டால் எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு தேவையான உணவை கூட நாம் தயார் பண்ணி கொள்ளலாம். உணவு கூட நமக்கு வந்து இந்த தண்ணீர் வழியாக நாம் உருவாக்கி கொள்ளலாம் என்கிற அந்த நம்பிக்கை அவனுக்கு இருந்தது. தொடர்ந்து அப்படியே அசிரிய மன்னன் 12,000 கிலோகிராம் வெள்ளியும் 1,200 கிலோகிராம் பொன்னும் செலுத்துமாறு யூத அரசர் எசேக்கியாவுக்கு கட்டளையிட்டான். ஆக 14ஆம் வசனத்தில், நான் பாவம் செய்து விட்டேன், எனவே என்னை விட்டு திரும்பிச் செல்லும், நீர் கேட்பதையெல்லாம் நான் தந்து விடுகிறேன் அப்படிங்கிறான். அதாவது எருசலேமில் வந்து நீ உள்ள நுழையாத, நீ திரும்பி போயிடு, நீ கேட்டதையெல்லாம் தருகிறேன் அப்படின்னா என்ன கேட்குறான்? இப்போ அசிரிய மன்னன் 12,000 எப்படி ஏரோது அந்திபாஸ்கிட்ட வந்து அவன் சொன்ன உடனே நீ எதை கேட்டாலும் தருகிறேன், என் ஆட்சியில் பாதியை கேட்டாலும் தருகிறேன்னு சொல்ல உடனே இவன் உடனே திருமுழுக்கு அவனுடைய தலையை கூடு அப்படின்னு சொன்னான்ல, அதை கேட்டவன் அதிர்ச்சி அடைந்தான் அல்லவா? அதே போல தான் இவன் எதை கேட்கிறான்? அசிரிய மன்னன் 12,000 கிலோகிராம் வெள்ளியும் 1,200 கிலோகிராம் பொன்னும் செலுத்துமாறு எசேக்கியாவிடம் கேட்கிறான். பாருங்கள், இது ஒரு கொஞ்சம் தொகை அல்ல. 12,000 கிலோகிராம் வெள்ளியும் 1,200 கிலோகிராம் பொன்னும். மிக ஒரு கடுமையான தொகை. இவ்வளவு இருந்திருக்குமா என்பதே மிகப்பெரிய கேள்வி. ஏன்னா ஏற்கனவே நிறையா கொடுத்துருக்கிறான். அரண்மனையிலும் அதே மாதிரி பொது கருவூலங்களிலும் ஆலய கருவூலங்களையும் எடுத்து நிறைய அவன் கொடுத்துருக்குறான். இப்போ இவ்வளவு தொகை அவனுக்கு இருக்குமா? 15 எசேக்கியா ஆண்டவரது இல்லத்திலும் அரசருடைய அரண்மனை கருவூலங்களிலும் இருந்த எல்லா வெள்ளியையும் கொடுத்தார். எல்லா வெள்ளியையும் கொடுத்தார். எங்கிருந்து? அரண்மனை கருவூலத்திலும், அதாவது ஆண்டவருடைய இல்லத்தில் உள்ள கருவூலத்திலும் இருந்த அத்தனை பொருட்களையும் அள்ளி கொடுத்து விட்டான். எல்லா வெள்ளி நகைகள் எல்லாத்தையும் அவன் ஒட்டுமொத்தமாக கொடுத்துட்டான். இப்போ அவனுக்கு கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லை. அந்த அளவுக்கு இருந்ததெல்லாம் கொடுத்துட்டான். அதன் பிறகு மேலும் யூதா அரசர் எசேக்கியா ஆண்டவரின் இல்ல கதவுகளிலும் கதவு நிலைகளிலும் தாம் பதித்திருந்த பொன் தகடுகளை கழற்றி அசிரிய மன்னனுக்கு கொடுத்தார். பொன் தகடுகளையும் அசிரிய மன்னனுக்கு கொடுத்து விட்டான். தன்னுடைய இல்லத்திலும், அதாவது ஆண்டவருடைய இல்லத்திலும் அந்த கதவுகள் எல்லாமே பொன் தகடுகள் வேயப்பட்டது. கதவு வந்து கேதுரு மரம். ஆனால் கேதுரு மரத்தின் மீது இருக்கிற அந்த தகடு வந்து என்ன தகடு? பொன் தகடு. கதவுகளிலும் கதவு நிலைகளிலும். அப்போ அந்த அளவுக்கு ஒரு பெரிய கதவு, உயரமான கதவு.
அந்த கதவில் இருக்கிற பொன் தகடையும் வெள்ளி தகடையும் அதே மாதிரி கதவில் மட்டும் இல்லை நிலைகளில் இருக்கிற பொன் தகடையிலையும் கழட்டி அப்படியே கொடுக்குறான். இவ்வளவையும் கழட்டி கொடுத்தாலும் மீண்டும் அவன் எதிர்பார்க்கிற ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறது அசிரிய மன்னன். 2வது பகுதிக்கு வருகிறோம். யூதா சரணடையுமாறு வலியுறுத்தப்படுகிறது. 18ஆம் அதிகாரம் 17 முதல் 20வது பகுதி. நம்ம ஏற்கனவே சுட்டி காட்டினோம். எல்லா பொன்னையும் வெள்ளியையும் அள்ளி கொடுத்து விட்டான். இப்போ இங்கே இல்லை, அரசன் செனாக்கரிப்பு இங்கே கிடையாது, எருசலேமில் கிடையாது. எங்கேருந்து இவனை அழைப்பு விடுக்கிறான்? லாக்கேஸிலிருந்து அழைப்பு கொடுக்கிறான். லாக்கேஸ் என்பது தென்னாட்டினுடைய தெற்கு பகுதி, தெற்கே இருக்கிற அரண் சூழ்ந்த நகர். சாலமோன் கட்டிய நகர்களில் பாதுகாப்பு நகரங்கள் அது முக்கியமானது. சாலமோன் 5 பாதுகாப்பு நகரங்களை கட்டினா. ஒன்று மேற்கே இருக்கிற மகிடோ, இன்னொன்று ஹாசோர், அது ஏற்கனவே இருந்தது தான், அதை சீர் செய்தான். வடக்கே இருக்கிற ஹாசோர், அதே மாதிரி தெற்கே இருக்கிற லாக்கேஸு, கிழக்கே இருக்கிற எரிக்கோவிலும் அவர் ஒரு அரண்சூழ் நகரை கட்டினான், மலை மீது, குன்றின் மீது அல்லது மலை மீது என்று. அதற்கடுத்து கிபியா என்கிற அந்த இடம், அது ஏறக்குறைய மத்திய பகுதி, அவனுடைய நாட்டினுடைய மத்திய பகுதி. எனவே 5 நகரங்களே அவன் கட்டினான். அதில் முக்கியமான நகர் லாக்கேஸ். ஏன்னால் எதிரிகள் புடைசூழ வருகின்ற போது எல்லா பகுதிகளிலும் கண்காணிப்பு இருக்க வேண்டும், கண்காணிப்பு கோபுரம் இருக்க வேண்டும், எப்பொழுதும் காவலர்கள் அதை கவனிக்க வேண்டும் என்பதற்காக இந்த பகுதிகளெல்லாம் அவன் அரண் சூழ கட்டி வெகு எளிதாக இந்த பகுதிகளெல்லாம் எதிரிகள் பிடித்து விடாதபடி பாதுகாத்தான். ஆனால் நம்ம சாலமோன் காலத்தை தாண்டி 250 ஆண்டுகள் கடந்து வந்திருக்கிறோம். 715 இருக்கிறோம். 715 எசேக்கியா பொறுப்பேற்கிறான். அவன் பொறுப்பேற்று 14 ஆண்டுகள் கழித்து 701 செனாக்கரிப்பு ஏறக்குறைய தென்பகுதியில் இருக்கிற தென்பகுதியில் இருக்கிற ஊர்கள் அத்தனையுமே பிடித்துட்டான், முற்றுகையிட்டு எல்லா நகரங்களையும். இப்போ லாக்கேஸிலிருந்து தான் இவன் நான் உன்னோடு போரிடப் போகிறேன் அப்படின்னோடனே இவன் பயந்துக்கிட்டு என்ன பண்ணுறான், இதுவரை அவன் எந்த அளவுக்கு பிடிவாதம் இருந்தாலும் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் இடத்துல நான் சரண்டர் ஆகிறேன், நான் சரணாகதி ஆகிறேன், நீ பொன்னையும் பொருளையும் வாங்கிட்டு என்னை ஆளை விடு, உள்ள நுழையாத எருசலேமுக்குள்ள அப்படின்னு சமரசம் பேசுகிறான். ஆனால் அந்த சமரசம் நடந்ததா? அதற்கு விடை தான் இந்த 2வது பகுதி, இந்த 2வது சிறிய பகுதி 18ஆம் அதிகாரத்தில் 17 to 20 வரை யூதா சரணடையுமாறு இப்போ வலியுறுத்துகிறான் செனாக்கரிப்பு, அசிரிய மன்னன் செனாக்கரிப்பு. ஆயினும் அசிரிய மன்னன் லாக்கஸிலிருந்து தர்த்தானையும் ரப்சாரிசையும் ரப்சாக்கேயையும் பெரும் படையுடன் அரசர் எசேக்கியாவுக்கு எதிராக எருசலேமுக்கு அனுப்பினான். இவ்வளவு கொடுத்தும் அவனுக்கு தாகம் தீரலை. எந்த அளவுக்கு என்றால், இன்னும் கொடு, இல்லாவிட்டால் உன்னுடைய நாட்டை நான் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவேன், தென்னாட்டை நான் முழுவதுமாக பறித்து கொள்வேன் என்று இப்போ தூதர்களை அனுப்புவது மட்டுமல்ல, பெரும் படையை அனுப்புகிறான். அசிரிய மன்னன் லாக்கேஸிலிருந்து, அதாவது தென்பகுதியில் இருக்கிற அந்த அரண்சூழ் நகரிலிருந்து தர்த்தானையும் ரப்சாரிசையும் ரப்சாக்கேயும், இந்த 3 பேரும் ஆள்கள் இல்லை, பேர்கள் இல்லை. 3 ஆள்கள் தான், ஆனால் பேர்கள் இல்லை. இதெல்லாமே அவர்கள் வைத்திருக்கிற பொறுப்புகள், படை வீரர்கள், அதாவது படை தளபதிகள். அதான் இதில் உள்ள பொருளே. இது படை வீரர்களுடைய பெயர்கள் என்று கூட நாம் சொல்லலாம். தாத்தான், ரப்சாசு, ரப்சாக்கே, இந்த 3 பேருமே இந்த 3ம் அவர்களுடைய பெயர்கள் அல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த 3க்கும் என்ன பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லாமே இந்த படை தளபதிகள் அல்லது படையினுடைய பொறுப்பாளர்கள், இந்த அடிப்படையில் தான் பார்க்கணும். ஏன்னா ஆங்கில மொழிபெயர்ப்பில் இதை
டெஃபினட் ஆர்டிக்கிள் அப்படி தான் போடுவாங்க. அதாவது த தர்தான் அண்டு த ரப்சாரிஸ் த ரப்சைகாயா அப்படி தான் போடுவாங்க. அப்படின்னா என்ன பொருள் என்றால் இவரெல்லாம் பொறுப்பு உடையவர்கள், ஒரு பொறுப்பை கொண்டிருக்கிறவர்கள். இது தனி மனித பெயர்கள் அல்ல, இந்த பொறுப்பில் இருக்கிறவர்கள். அதாவது தர்தான் என்கிற பொறுப்பை சுமந்திருக்கிறவர், ரப்சாரிசு என்கிற பொறுப்பை சுமந்திருக்கிறவர், அல்லது ரப்சாக்கே என்கிற பொறுப்பை சுமந்திருக்கிறவர். இவர்களெல்லாம் படையினுடைய பொறுப்பாளர்கள். அந்த 3 பேரையும், பொறுப்பாளர்கள் 3 பேரையும் பெரும் படையுடன் யார் அனுப்புகிறா? லாக்கேஸிலிருந்து சனாகரிப்பு அரசன் அனுப்புகிறான், அதாவது அசிரிய மன்னன் அனுப்புகிறான். எருசலேமுக்கு எதிராக அல்லது எசேக்கியாவுக்கு எதிராக இவர்கள் தொடர்ந்து இவர்கள் புறப்பட்டு எருசலேமை வந்தடைந்து சலவை தொழிலாளர் துறை வழியிலுள்ள மேல்குளத்து கால்வாய் அருகே நின்றார்கள். இவங்க நேரடியாக எருசலேமுக்குள் நுழையலாம், ஆனால் எருசலேமுக்குள் நுழையலை. பெரும்படையோடு வருகிறார். எவ்வளோ பேர் என்று நமக்கு சொல்லப்படவில்லை, பின்னால் செய்தி வரலாம். பெரும்படையோடு வருகிறவர்கள் உள்ளே நுழையிறது பெரிய காரியமே இல்லை. அவன் ஏற்கனவே எல்லாத்தையும் இழந்து நிற்கிறான். சரணாகதி ஆகிறேன், நீ உள்ளே மட்டும் நுழையாத அப்படின்னு சொல்லிட்டான். அதுலேருந்து அவன் எந்த அளவுக்கு அவனுக்கு வலிமை இருக்கிறது என்பதை அவன் சொல்லி காட்டி விட்டான் எசேக்கியா. அதனால் உள்ளே நுழைஞ்சிருக்கலாம். ஆனால் அவர்கள் உள்ளே நுழையாமல் அவர்கள் போகிற இடம் என்னென்னா, சலவை தொழிலாளர் துறை வழியில் உள்ள மேல்குளத்து கால்வாய். மேல்குளத்து கால்வாய் என்பது தான் நான் ஏற்கனவே சுட்டி காட்டிய அந்த எருசலேம் நகருக்குள்ளே, தாவீது நகருக்குள்ளே செல்லுகின்ற அந்த தண்ணீர் கால்வாய். அந்த கால்வாயை அடைச்சிட்டா எருசலேமினுடைய தண்ணீர் வாய்ப்பே முடிஞ்சிச்சு. அதான் எருசலேமுடைய நீர் ஆதாரம். நீர் ஆதாரத்தையே முடிச்சிட்டான்னா என்ன அர்த்தம்? எருசலேமில் மக்கள் வாழ முடியாது. அப்போ எருசலேமுக்குள்ளே கடைசியில் எது தான் தங்கும்? பிணங்கள் தான் தங்கும். அந்த நிலைக்கு அவன் கொண்டு போகிறதுக்காக காத்து கொண்டு இருக்கிறான். மேல்குளத்து கால்வாய் அருகே இருக்கிறான். இப்போ எசேக்கியா என்ன முடிவெடுக்கிறான்னு அதை வைத்து தான் அந்த மேல்குழாய் கால்வாய் தப்புமா தப்பாதா அப்படிங்கிறது இருக்குது. அப்படி மேல்குழாய்க்காய் தப்பாவிட்டால் எருசலேம் மக்களுடைய வாழ்க்கை முடிஞ்சதுன்னு அர்த்தம். எனவே திட்டத்தோடு வருகிறான். அவன் தண்ணீர் கால்வாய்க்கில் போய் பக்கத்தில் போய் நிற்கிறான். நம்ம ஏற்கனவே சுட்டி காட்டிய அந்த கேகோன் நீர்வீழ்ச்சியிலிருந்து போகிற அந்த தண்ணீர் அவனுக்கு நன்றாகவே தெரிகிறது, இந்த வழியாக தான் தண்ணீர் உள்ளே போகுது அப்படின்னு. அந்த கால்வாய் அருகில் நிற்கிறான். தொடர்ந்து 18ஆம் வசனம். அப்பொழுது அவர்கள் அரசரை தங்களிடம் அழைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் அரசரை, நீ வா, அரசனை கூப்பிட்றான் பாருங்க. இவன் படைத்தலைவன் தான். இதில் இருக்கிற அத்தனை பேருமே ஒருத்தன் ரப்சாக்கேங்கிறவன் தரைப்படை தளபதி. இது பட்டம்தான், அசிரியர்களுடைய பட்டம். அசிரியர்கள் அந்தந்த ஆட்களுக்கு கொடுத்த படை பொறுப்பாளருக்கு கொடுத்த பட்டம். ரப்சாக்கே என்கிறவன் தரைப்படை தளபதி. இதே மாதிரி ஒவ்வொருத்தரும் அந்தந்த படைகளுக்கு பொறுப்பாளர்கள். அப்போ இவங்க அரசனை கூப்பிடுகிறார்கள். ஒரு நாட்டினுடைய அரசனை யார் கூப்பிட்றா? ஒரு படை தளபதி கூப்பிட்றான். நீ கொத்தைய வா, நீ என்னை பாரு அப்படிங்கிறான். இவன் போய் பார்க்கிறப்பல நீ பாரு அப்படின்னா அந்த அளவுக்கு தென்னாடு கீழ்நிலைக்கு போயிட்டுன்னு அர்த்தம். வலிமை இழந்து விட்டது என்று பொருள். ஆனால் அரண்மனையின் மேலாளரும் இலக்கியாவின் மகனுமான எலியாக்கிமும் எழுத்தரான செபனாவும் அரசருடைய பதிவாளரும் ஆசாபின் மகனுமான யோவாக்கும் அவர்களை சந்திக்க சென்றனர். 3 பேர் போகிறாங்க. 18ஆம் வசனம். 3 பேர் அரசனிடமிருந்து போகிறார்கள். அதாவது எசேக்கியாவிடமிருந்து 3 பேர். யார் யார் அப்படின்னா,
அரண்மனையினுடைய மேலாளரும் இலிக்கியாவின் மகனுமான எலியாக்கிம். எலியாக்கிம் என்கிறவர், அவன் அப்பா பேர் இலிக்கியா. இந்த இலிக்கியாவுடைய மகனவன் அவன் என்ன பண்ணுறான், அரண்மனையுடைய மேலாளர். இப்போ அரண்மனைக்கு மேலாளர் ஆகிய எலியாக்கிம் போகிறான். எழுத்தரான சபுனா போகிறான். எழுத்தர் என்றால் ஏறக்குறைய செக்ரட்டரி மாதிரி, செயலர் மாதிரி. மூன்றாவது அரசருடைய பதிவாளரான ஆசாப்பின் மகனான யோவாக்கும் பதிவாளர். இப்போ இவனும் ஏறக்குறைய பதிவாளர் தான். யோவாகும் ஏறக்குறைய பதிவாளர் தான். கிரானாலஜிஸ்ட் அப்படிங்கிறோம்ல, கிரானாலஜிஸ்ட். அவனும் ஒரு பதிவாளர், பதிவு செய்கிறவன், குறிப்பேட்டாளர். அப்போ இவங்களாம் முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள். ஏன்னா இப்போ அரசனே கூப்பிட்றதுனால இப்போ யாரை அனுப்புகிறான், முக்கிய பொறுப்பில் உள்ளவர்களை அனுப்புகிறார். 3 பொறுப்பில் இருக்கிறவர்களை சந்திக்க போகிறார். தர்த்தானையும் ரப்சாரிஸையும் அதே மாதிரி ரப்சாக்கையும், இந்த 3 பொறுப்பில் இருக்கிற படைத்தளபதிகள் இவர்களிடத்திலே அனுப்புகிறான். இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியிலே தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. ஏறக்குறைய ஒரு பகுதியில் மட்டும் நான் ஏற்கனவே சுட்டி காட்டிய ஏசையா 2 குறிப்பேடு 2 அரசர்கள். இதில் ஏசையாவும் 2 அரசர்களும் ஏறக்குறைய ஒரே மாதிரி குறிப்பேட்டு புத்தகத்தில் 2 குறிப்பேட்டில் எதை பற்றி பேசும்னா, எசேக்கியா செய்த நற்செயல்கள், அவனுடைய சாதனைகள், அவன் என்னென்ன சீர்திருத்தங்கள் செய்தான். நான் ஏற்கனவே சொன்னேன், இவன் சீர்திருத்த மன்னன். அவன் செய்த சீர்திருத்தங்கள், அப்புறம் பாஸ்கா விழா கொண்டாடுவது, பாவ பரிகார நாள் கொண்டாடுவது என்று இப்படி அவன் ஒரு சில முக்கிய செயல்களை செஞ்சதெல்லாம் குறிப்பிடான்.